வணக்கம். நான் மருத்துவர் நாகூர் மீரா, ஸ்ரீ கோகுலம் மருத்துவமனை சேலத்தில் இருதய மருத்துவராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மக்கிட்ட மயக்கம் போட்டு கீழே விழுந்து கூட்டிகிட்டு வந்த ஒரு பேஷண்ட்டை பற்றி. அந்த பேஷண்ட்டுக்கு வயது பார்த்திங்கன்னா 55. வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது சடனாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து தலையில் லைட்டாக அடிபட்டிருந்து இமீடியட்டாக கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் பேஷண்ட்டுக்கு நினைவு இல்லாமல் இருந்திருக்காங்க. எங்களோட கோகுலம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையோட எமர்ஜென்சி ரூமுக்கு பேஷண்ட் கூப்பிட்டு வரும்போது தலையில் சின்னதாக ஒரு அடிபட்டு இருந்தது. அது அடிபட்டதுக்கு இமீடியட்டாக முதலுதவி செய்த தையல் போட்டுட்டு நாங்கள் மூளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். மூளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் மூளையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு வந்துடுது. அவங்களுக்கு இசிஜி எடுத்து பார்த்தப்போ என்ன தெரிந்ததுன்னா, இதய துடிப்பு மிக மிக குறைவாக இருந்தது நாங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. வழக்கமாக ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 70லேருந்து 80 தடவை துடிக்குங்க. இவங்களுக்கு இதயம் 30 தடவை தான் துடிச்சிட்டு இருந்தது. அவ்வளோ தூரம் கம்மியாக துடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இதயத்துக்கு கரண்ட்டு போகிற பாதைகள் உண்டு. எப்படி லைட் எரியறதுக்கு ஒரு வயர் போதோ அதுபோல் இதயத்துக்கும் கரண்ட்டு போகிறதுக்கு பாதர். அந்த பாதையில் அடைப்பு இருந்ததுனால அவங்களோட இதய துடிப்பு வழக்கமாக துடிக்கிற 70%லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 30 தடவை தான் துடிச்சிருந்தது. 30 தடவை ஒரு நிமிஷத்துக்கு இதயம் துடித்தா இதயத்துலேருந்து வரக்கூடிய ரத்தம் மூளைக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காது. மூளைக்கு போதுமான அளவுக்கு ரத்தம் போகலன்னா இமீடியட்டாக நினைவு தவறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்போது இவங்களுக்கு நம்ம என்ன வகையான வைத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னு, இதய துடிப்பு குறைவாக இருக்கவங்களுக்கு பேஸ்மேக்கர் அப்படின்னு ஒரு கருவி பொருத்துவோம். பேஸ்மேக்கர் அப்படின்னா என்ன? ஒரு பேட்ரி ரிமோட்டுக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த பேட்ரி அளவுக்கு ஒரு கருவி இருக்கும். அதை உங்களோட தோலுக்கு கீழே ஒரு 4 சென்டிமீட்டர் இன்சிஷன் கீழே அதை பொருத்திட்டு அந்த பேட்டரியிலேருந்து ஒரு சின்ன வயர் எடுத்து வந்து உங்கள் இதயத்தில் வச்சு விடும். வெளியே எதுவுமே தெரியாது. நீங்கள் நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கருவி உங்களோட இதய துடிப்பை ஒவ்வொரு நொடியும் கவனிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கலாம், அந்த கருவி தூங்காது. ஒவ்வொரு நொடியும் கவனிச்சிட்டு இருக்கும்போது உங்களோட இதய துடிப்பு எப்பொழுதெல்லாம் 60க்கு கீழே போகுதோ அப்போல்லாம் அந்த கருவி ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்து உங்கள் இதயத்தை துடிக்க வச்சிடும். ஸோ உங்களுக்கு மயக்கம் வராது, உங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ அதை தான் இந்த அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சோம். ஒன்றும் பெரிய இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் ப்ரொசீஜர். 2 நாளில் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மயக்கம் வந்ததே இல்லை. ஸோ இது போல் உங்களுக்கு எதுவும் மயக்கம் இருக்குது, சாதாரணமாக நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, சிலருக்கு வலிப்பு மாதிரி கூட வரும், சிலருக்கு வெறும் நினைவு மட்டும் தவறி போகும். இது போல் இருக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒழுங்காக சாப்பிடல, வீக்காக இருக்காங்க, அதனால் அப்படின்னு ரொம்ப உதாசீனப்படுத்தாமல் உங்களோட மருத்துவர் அணுகி ஒரு இசிஜி பரிசோதனை, ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து கொண்டுக்கிட்டு இது போல் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த வகையான பின்னால் ப்ராப்ளம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.